இனப்படுகொலை இலங்கையில் எப்படி நடந்ததோ அதே போன்றுதான் இப்ப வந்து காசாவிலேயே நடக்குது. பாக்குறீங்க, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் பேர் வந்து காசால இருந்து வெளியேறி இருக்காங்க. ஒரு நாடு வந்து ஒரு நாட்டையே வந்து இல்லாம ஒரு தரமட்டமாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கொடூரமான ஒரு செயல். இதற்கு வந்து ஆதரவா அமெரிக்கா, ட்ரம்ப் அரசு. தமிழ்நாட்டில் பல தமிழ் தேசிய போராளிகள் இருக்காங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் களத்துக்கு வரல. ஏன் எப்படி அதை எடுத்துக்கிறது? இது எப்படின்னா தமிழ் தேசியன்றது வந்து இங்கே பேசுகிற எல்லாருமே போலி தமிழ் தேசியவாதிகள். உண்மையாகவே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருத்தர் இருக்காங்கன்னா அது வந்து பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள். நீ வளர்ந்து வந்து மேடையே தெரியாமல் இன்னைக்கு பெரியாரை பற்றியே வந்து அவதூறுகளை பேசி பெரியார் என்ன ஒரு பெரியாளா அப்படின்னு கேட்டு அந்த உணர்கிட்ட போகும்போது நாங்கள் எப்படி உங்களை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு சங்கியாக மாறிட்டீங்க, இன்னைக்கு வந்து சங்கிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து இன்னைக்கு முன்மொழிறீங்க, அதனால உங்களுக்கு மனிதநேயம் செத்து போச்சு, உங்களுக்கு தமிழ் தேசியம் செத்து போச்சு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி உங்களோட அரசியல் தமிழகத்துல இன்னைக்கு எப்படி பேசப்படுது? நேத்து காசாவில் நடக்கிற அந்த அட்டவெடுத்துக்காக ஒரு போராட்டமா எடுத்திருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க அதை? பெரியார் உணர்வாளர்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வந்து காசாவில் இஸ்ரேல் காசாவை படுகொலை செய்கின்ற ஒரு இனப்படுகொலை செய்கின்ற ஒரு பொருட்டாக நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது தோழர். இந்த தமிழகத்திலே, இந்தியாவிலே வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழகத்தில தான் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினர் தான் இதை நடத்துனாங்க. பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வைக்கின்றது. அதனால் அதன் சார்பாக வந்து நேற்று வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நேற்று சென்னையில் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். இந்த ஆர்ப்பாட்டமானது மத்தியில் ஆளுகின்ற மோடி பிஜேபி அரசு இஸ்ரேலுடன் ஒப்பந்தங்கள் பல போட்டுக் கொண்டிருக்கின்றன, ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இது தமிழகத்துல எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்றத வந்து காட்டுறதுக்காகவே பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களை கூடி நேற்று நடத்தினாங்க. இந்த உறவுகள் வந்து துண்டிக்கப்படணும், காசா மக்களுக்கு பாதுகாப்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கின்றது அப்படின்றத மத்திய அரசும் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா வந்து இனப்படுகொலை இலங்கையில் எப்படி நடந்ததோ அதே போன்றுதான் இப்ப வந்து காசாவிலேயே நடக்குது. அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. நம்ம வந்து இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது தமிழர்களுக்கான இனப்படுகொலை நடந்துச்சு. இங்க மனித நேயத்தோடு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கான இனப்படுகொலை நடக்குது. இதுல ஜாதி மதம் இதை தாண்டி வந்து மனிதர்களுக்கான இனப்படுகொலை. இதை எல்லாருமா வந்து சேர்ந்து கண்டிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா என்ன ஒரு கஷ்டம் இருக்குமோ, அங்கே பல லட்சம் குழந்தைகள், கிட்டத்தட்ட 3 லட்சம் குழந்தைகள் வந்து இறந்துச்சுன்னு சொல்லி நம்ம காணொலியும் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் வந்து காசால இருந்து வெளியேறாங்க, பாக்குறீங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் பேர் வந்து காசால இருந்து வெளியேறி இருக்காங்க. ஒரு நாடு வந்து ஒரு நாட்டையே வந்து இல்லாம ஒரு தரமட்டமாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கொடூரமான ஒரு செயல். இது ஏற்க முடியாது. ஆமா, ஏற்க முடியாது தோழர். இது வந்து இதற்கு வந்து ஆதரவா அமெரிக்கா, ட்ரம்ப் அரசு அவங்க வந்து ஒரு துணையா நின்று அங்க செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் வந்து மனித நேயத்தை வந்து மதிக்காம வந்து ஒரு மிருகங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை இவங்கள்ட்ட சொல்ற மாதிரியான வேலைகளை இவங்க செய்யறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல மனிதநேய மக்கள் வந்து தமிழ்நாட்டுல தான் வாழ்றாங்க. நீங்க வந்து பிஜேபி அரசு, சங் பரிவார பிஜேபி அரசு, RSS மறுமுகம் பிஜேபி. இப்ப இவங்க இந்தியாவில வந்து எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றது. இந்த மாநிலத்திலாம் இல்லாத ஒற்றுமை தமிழகத்திலே தமிழர்களுக்கான ஒரு ஒற்றுமை, அனைத்து மதம் இனம் மொழி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு வாழக்கூடிய வந்து ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்தியாவில் ஒரு ஒன்றுபட்ட நாடு, எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி மதங்களை சேர்ந்த எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி இது கிடையாது. இதை குலைக்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து பிஜேபி, சங் பரிவார், RSS அமைப்பு இங்க என்னென்ன வேலைகளோ செய்யறாங்க. இங்க தமிழகத்திலே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிற வரையே இவங்களால எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இதை வந்து மற்ற கட்சிகள், மற்ற அமைப்புகள்லாம் வந்து இதை எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல. தந்தை பெரியாரினுடைய பேரன்கள் எங்களை போன்றவர்கள் வந்து இருக்கும் வரை வந்து தமிழகத்துல வந்து இந்த RSSன்றது வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து உருவாக்கவே முடியாது. இவங்க வந்து நம்ம இந்திய அரசு வந்து இஸ்ரேல் அரசுக்கு துணையா நின்று இந்த வந்து காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு கண்டனத்துக்குரியது அப்படின்றதுனால அண்ணன் திருமாவளவன், பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள், நேற்று நான் பேசும்போது கூட வந்து இறுதியா வந்து நான் 2 வாசம் தான் வந்து பேசினேன், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பேசல. இந்த மக்களுக்காக தமிழகத்திலே இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் போன்று பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பும் அண்ணன் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முன்னிலையிலும் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பும் சேர்ந்து டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன் வச்சிருந்துள்ள நேற்று. இந்த கோரிக்கையை அண்ணன் திருமாவளவனும் வலியுறுத்தி
இறுதியாக பேசும்பொழுது அதை சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ நம்ம வந்து நம்ம சொன்ன விஷயங்களை வந்து டெல்லி வரையே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு வார்த்தையில நேற்று நான் முன்மொழிஞ்சு பேசினேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது டெல்லியில நடத்தினா இன்னும் வந்து இந்த அரசு வந்து எது மாதிரியான கோரிக்கைகளை நேத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வச்சீங்க? கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஹமாஸ் வந்து அமைப்பு வந்து அங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி தான். இப்ப அவங்களுடைய ஹமாஸ் அமைப்பை வந்து ஒழிக்கணும்ன்றது இஸ்ரேலோட இது. அந்த ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கணும்ன்றதுனால அங்க வந்து மக்களுக்கான துன்புறுத்தல்களை ஏற்படுத்துறாங்க. ஒரு போர் நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி தான் நடக்கணும். ஆஸ்பத்திரி, குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி வந்து சில வந்து வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கிய விஷயங்களை தான் நீங்க வந்து தாண்டி தான் வந்து போரை வந்து நடத்தணும். ஆனா இன்று இஸ்ரேல் வந்து அங்கே வந்து அதை மாதிரியான ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. இது ஐநா சபை இன்று தான் வந்து வாய் திறந்து பேசுது. ஒரு சண்டை போடுறதுன்னா நீ வந்து நீனும் நானும் வந்து கையில சண்டை போடணும், கையில தான் சண்டை போடணும். நான் வந்து கையில சண்டை போடுவேன், நீ வந்து துப்பாக்கியில சண்டை போடுவேன்னா அதுக்கு வேரியேஷன் இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட சில விஷயங்களை தாண்டி நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போடுறீங்க, குழந்தைகளை கொல்றீங்க, வந்து பெண்களுக்கு வந்து எங்கே அதிகமாக மசூதிகள் கூடுறாங்களோ அங்கே வந்து வந்து சேட்டலைட்ல குண்டு அடிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறீங்க. அப்ப இதனால வந்து அந்த நாடும் அந்த மக்களும் வந்து மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுறாங்க. இதை வந்து இஸ்ரேல் வந்து நிறுத்திக்கணும். இந்தியா வந்து மோடி அரசு அவங்களுக்கு செய்கின்ற உதவிகளையும் ஒப்பந்தங்களையும் ரத்து செய்து இதற்கான சமரச பேச்சுவார்த்தைகளை பல நாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வந்து எப்படின்னா சில உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த போரை நிறுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு சின்ன கோரிக்கையா தமிழகத்தில இருந்து பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதை உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது வந்து பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய வந்து ஒரு வேண்டுகோளா இருக்கு. இப்ப இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் நீங்க முதல்ல இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டில் பல தமிழ் தேசிய போராளிகள் இருக்காங்க, தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் களத்துக்கு வரல. ஏன் எப்படி அதை எடுத்துக்கிறது? எப்படின்னா தோழர், தமிழ் தேசியன்றது வந்து இங்க பேசுற எல்லாருமே போலி தமிழ் தேசியவாதிகள். உண்மையாவே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருத்தர் இருக்காங்கன்னா அது வந்து பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து தமிழ் தேசியம் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பிலிருந்து வளர்ந்த நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு வந்து பெரிய வீரியமிக்க கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் சீமான் கூட வந்து இதை பத்தி வந்து பேசல. அவர் பல பெரியார் மேடைகள்ல இருந்து அவருடைய கட்சியை வளர்த்தாரு, அவரையும் தன்னை வளர்த்து கொண்டாரு. நாம் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மேடைகள்ல இருந்து அவர் வளர்ந்திருக்காரு. நீங்க வரலாற்று ஆய்வுகளை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நாம் தமிழ்ல பயணிக்கின்ற தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் அது. ஏன்னா ஒருத்தர் வந்து வளர்றது எதுல இருந்து வளர்ந்தாங்க. நீ வளர்ந்து வந்து மேடையே தெரியாம இன்னைக்கு பெரியாரை பற்றியே வந்து அவதூறுகளை பேசி பெரியார் என்ன ஒரு பெரியாளா அப்படின்னு கேட்டு அந்த உணர்கிட்ட போகும்போது நாங்க எப்படி உங்களை பாக்குறோம் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு சங்கியா மாறிட்டீங்க. இன்னைக்கு வந்து சங்கிகள் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க வந்து இன்னைக்கு முன்மொழிறீங்க. அதனால உங்களுக்கு மனிதநேயம் செத்து போச்சு, உங்களுக்கு தமிழ் தேசியம் செத்து போச்சு, உங்களுக்கான தமிழ் தேசியமே இனிமே இல்ல. நீங்க உங்களுக்கான சுயநல RSS அஜெண்டாவை உள்வாங்கி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்க பார்க்க வந்துள்ளோம். இந்த விஷயமா, இந்த காசா படுகொலை விஷயமா விஜய் ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? விஜய் வந்து காசா விஷயமாக கண்டனம்ன்றது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து பயணம் போறாரு அண்ணன் விஜய் அவர்கள். காசா விஷயமா வந்து கோரிக்கை மாதிரி வந்து ஏதோ வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஒழிய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா இந்த மாதிரி ஒரு கண்டனமா வந்து அவர் வந்து இப்ப லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்களை கூட்டுறாரு. இதை வந்து இந்த கூட்டத்தை வந்து பாக்குற வந்து அரசும் மத்திய அரசும் இல்ல நீங்க இன்னும் நாங்க பெரிய ஆளுமை நினைக்கின்ற உங்களை அண்டை நாடுகளும் உங்களை பார்க்கணும்னா நீங்க இந்த பொது உடைமையான மனிதநேயத்தோட நீங்க இந்த கூட்டத்துல இருந்து பேசியிருக்கணும். இது விஷயமாவே ஒரு நாள் நீங்க வந்து ஒரு வாரத்தை வந்து நான் காசாவுக்காக வந்து காசா மக்களுக்காக ஒதுக்கி நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தீங்கன்னா விஜய் மாதிரி ஆட்கள் இப்ப நாங்க பேசுறோம் அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை எங்களை பொது உடைமையா இருக்கீங்கன்னு சொல்றதுனால எங்களோட சின்ன விஷயங்கள் 10 பேருக்கு போகும். இப்ப அண்ணன் விஜய் மாதிரி ஆட்கள் சொல்லும் போது இது உலகம் முழுவதும் பிரதிபலிக்கப்படும். ஆனா வந்து இதை வந்து ஒரு பெரிய லெவல்ல அவர் சொல்லணும்னு நாங்களாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் அந்த பெரியாரை வந்து பெரியார் அரசியலை தூக்கி பிடிக்கிறாரு, அண்ணா அரசியலை தூக்கி பிடிக்கிறாரு, தமிழ் தேசியத்தை பேசுறாரு. அதனால அவர் சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கான ஒரு தனி ஒரு நாள் வந்து பயணமாவே ஒரு கூட்டமாவே நடத்தணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அது செய்வாரான்னு நீங்க அவர்கிட்ட தான் என்ன சொல்லி மனிதநேயம்
யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்கெல்லாம் இறங்கி இதுக்காக போராடணும், கேள்வி ஆமா கேட்கணும், தோழர், குரல் ஆமா. கொடுக்கணும். நல்லது. செய்யறாங்களான்னு ஆமா, அது பார்ப்போம். செய்யணும். இது எங்களுடைய கருத்து. அவர் கேட்கணும் சொல்லணுன்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா வந்து கூட்டம் அவருக்கு தான் கூடுதுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நிகழ்வு இருக்கு. அப்ப அந்த கூட்டத்தில் வருகின்ற தலைவர் சொன்னா நாங்க சொல்றதை விட இன்னும் வந்து ஒரு 1,00,000 பேர்கிட்ட போய் சேரும். இப்ப நாங்க சொல்றது வந்து ஒரு 1000 பேர்கிட்ட போகுது, 100 பேர்கிட்ட போகுது, 200 2000 பேர்கிட்ட போகுதுன்னா தளபதி விஜய் சொன்னாருனாக்க இது வந்து 1,00,000 பேர்கிட்ட போய் சேரும். ஆனா அது மாதிரி காசா விஷயத்த வந்து தளபதி விஜய் வந்து பேசணும். இப்ப போற மாநாடுகள்ல போற வந்து பிரச்சாரங்கள்ல அது வந்து இது விஷயமா வந்து ஒரு முன்னெடுத்து பேசினாருன்னா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி. நன்றி தோழர்.